அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் விஜய் ஆனந்த், அவசரம் மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு நிபுணர். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, காய்ச்சல், தலைவலி அப்படின்னா உடனே பிரைமரி ஃபிசிஷியனை போய் மக்கள் பார்த்து கொண்டு வந்தாங்க. 2020க்கு அப்புறம் 19, 20க்கு அப்புறம் கொரோனான்னு ஒரு நோய் வந்ததுக்கப்புறம் எல்லாருமே பேராசிட்டமால் மாத்திரை வாங்கி காய்ச்சலுக்கு உண்டான செயல்பாடுகளுக்கு அவங்களே வைத்தியம் பார்த்துக்கிறாங்க. இது முற்றிலும் தவறானது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காய்ச்சல் உண்டான காரணங்கள் பல இருக்கலாம். முதல் காரணம் உடம்பு நுண்கிருமிகள் தாக்குதல், பாக்டீரியா. இதனால் ஏற்படுவதனால் உண்டாகும் காய்ச்சல் வேறு விதமாக வைத்தியம் பார்க்கப்படும். அதே மாதிரி ஒரு வைரஸ் ஃபீவரோ இல்லை ஒரு டயபெட்டிக் பேஷண்ட், ஹைப்பர்டென்சிவ் பேஷண்ட், அவங்களோட எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறதுனால அவங்க உடம்புக்குள்ள ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஸோ ஒவ்வொரு கிருமிகளும் ஒவ்வொரு விதமாக ப்ரெசென்ட் பண்ணப்படும். அதனால் காய்ச்சல் என்பது சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். 100, 101 டிகிரி இருக்கும்போது நீங்கள் உங்கள் செல்ஃப் மெடிக்கேஷன் இந்த பேராசிட்டமால் எடுப்பது சரியாக எடுக்கலாம். பட் ஆனால் ஒரு மனிதனுக்கு 102 டிகிரிக்கு மேலே காய்ச்சல் உண்டாகும் போது அதற்கு காரணம் நுண்கிருமியாகவும் இருக்கலாம், இல்லது வைரஸாகவும் இருக்கலாம், இல்லை உங்களுக்கு ஒரு டயபெட்டிக் பேஷண்ட், ஹைப்பர்டென்சிவ் பேஷண்ட் எதிர்ப்பு சக்தி குறைவினால் அவங்க உடம்பில் பூஞ்சக்கலன் அதான் ஃபங்கல் இன்ஃபெக்ஷனாகவும் இருக்கலாம். அதனால் இம்மிடியட்டாக உங்களோட பிரைமரி ஃபிசிஷியன் போய் பார்ப்பது நல்லது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 102 டிகிரி அப்படின்னு நம்ம சொல்லும் போது உடம்புல அதோட கிருமியோட தாக்கம் அதிகமாக இருக்குது. அப்போ பிளட் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது மட்டும் தான் எந்த கிருமி நம்ம அந்த உடம்புல இருக்குது அந்த கிருமிக்கான தேவையான ஆன்டிபாடிஸை கரெக்டாக போடப்படும். அதனால் சாதாரணமாக காய்ச்சல் எடுத்துக்கொள்ள வேண்டாம். 100 டிகிரி என்பது ஓகே, பட் 102 டிகிரி என்பது சரியான விஷயம் அல்ல. இம்மிடியட்டாக உங்களோட பிரைமரி ஃபிசிஷியன் போய் பார்ப்பது நல்லது.